ஹாய் வாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வியூஸ் வந்து எனக்கு பருப்பு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா காய்ந்த மிளகாய், பைத்தம்பருப்பு, வெள்ளை உளுந்து, கடலப்பருப்பு, பெருங்காயம், பொட்டுக்கடலை, பூண்டு, உப்பு, கருவேப்பிலை ஒரு பொடி, மிளகு ஜீரகம் கொஞ்சம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மிளகு ஜீரகம் போட்டுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. இதில் நல்லா பட்டை மிளகாயை வந்து காய வச்சு காம்பெல்லாம் கிள்ளி சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை உப்பு தேவையான அளவு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாணலியை வச்சு அடுப்பில் வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றணும், நிறையா ஊற்றக்கூடாது, இல்லைன்னா கொத கொதன்னு போயிடும். நல்லா பெருங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு அதில் மிளகாய் போட்டு மிளகாயும் பூண்டும் போட்டும் நல்லா வதக்கிங்க. செவந்து மொறுமொறுன்னு உள்ள மாதிரியே வதக்கிங்க. வதக்கிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து மீதியுள்ள பருப்பு வகைகளை ஒன்று ரெண்டாக போட்டும் வதக்கலாம், இல்லை அப்படியே போட்டு சிம்மிலேயே, அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சிடக்கூடாது, காந்தி போயிடும். சிம்மிலேயே வச்சு கருகாமல் வறுத்து எடுத்துங்க. இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிங்க. பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க. ஆறினோன்னு இதை நெய்யும் ஊற்றி நல்லெண்ணெயும் ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம லஞ்சு பாக்ஸாகவும் ரெடி பண்ணலாம். பருப்பு பொடி சாதம் போட்டு நம்ம வீட்லேயும் பருப்பு சாதம் கிளறதுக்கு இதை நம்ம சாதத்தை வடிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் ஊற்றி கிளறுனா பருப்பு பொடி சாதமும் ரெடி ஆகிடும். இது வந்து குழந்தைங்களுக்கும் சரி, சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடியது பருப்பு பொடி. சின்ன பச்சை குழந்தைங்களுக்கும், உங்களுக்கு 6 மாத குழந்தைங்களுக்கு மேலே சாப்பாடு கொடுப்பாங்க, அதுக்கும் வந்து நம்ம பருப்பு பொடி செஞ்சு இதுமாரியே காரம் இல்லாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நெய் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விடலாம். அதுவும் உடம்புக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான ஒரு பொடி தான் இது. இதை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கிட்டு நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்பூன் போட்டு எடுத்துக்கங்க. கை தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் 1 மாதம் வரையும் வரும். நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதில் பூண்டு, மிளகு, ஜீரகம் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பருப்பு வேக வச்சு சாதம் கிளறதுக்கு இது ஒரு யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன உங்களுக்கு ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள், அதை நான் செஞ்சு கேட்குறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.